ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. ஒரு நாம் தமிழர் கட்சி தாவேக்கா தான் எங்களுக்கு போர் அப்படின்னு. திமுக போர் கிடையாது, அதிமுக பாஜக கிடையாது, ஏன் தாவேக்கா? அதாவது தம்பியும் அண்ணனும் சேர்ந்து அரசியலை நகர்த்தி கொண்டு போவார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது தம்பியாக தனிக்கடை போட்டதுனால அண்ணனுக்கும் வந்துருச்சு. என்னன்னா அவரை சீமான் அவர்கள் இருக்கிறதும் ஒரு இளைஞர் கூட்டம், விஜய்கிட்ட இருக்கிறதும் அந்த ஒரு இளைஞர் கூட்டம். அப்போ ஓட்டு ரெண்டா பிரியுது இல்லையா, அந்த கோபம் அவருக்கு இருக்கு. ரெண்டு கட்சியில் தாங்க இன்னைக்கு அதிகமாக இளைஞர்கள் போய் சேர்ற கட்சி ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில். அது ஓப்பனாக சொல்லலாம். நாம் தமிழர் டிவிக்கே தான் இளைஞர்கள். சார், இந்த நேரத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவங்களோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர். அவரோட இன்டர்வியூவில் முழுக்க விஜயை பற்றி அவ்வளோ தூரம் புகழாரம் சொல்லி பேசுவார். சமீப காலமாக அவருக்கு என்ன ஆச்சு, விஜயை தலைவராக வருவாருங்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு மாறி இருக்கு, தடுமாறி இருக்கு. மாறி இருக்குங்கிறத தடுமாறி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஓபிஎஸ்சியினுடைய நிலைப்பாட்டை தான், ஓபிஎஸ்சியினுடைய வாய்ஸை தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுது. நம்ம இதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஓபிஎஸ்சியினுடைய பையன் ரவீந்திரநாத் தீவிரமான விஜய் ரசிகர். ஏற்கனவே கட்சியில் சேர்ந்ததாக கூட ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் இவர் கூப்பிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதா கூட ஒரு தகவல் இருக்குது. அப்போ தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து விஜய் கட்சி ஒரு பையன் சேருவார், வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரை சந்திப்பதற்கு முதலில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது யாருக்கு? ஓபிஎஸ். ரெண்டு பேரும் வேறையும் சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்து யாராவது விஜய் மாதிரியான ஆட்களோட கூட்டணி வச்சா அது அவருக்கு தான் பெரிய அசிங்கம். ஏன்னா தமிழ்நாட்டில் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், பல முறை அமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதி. விஜய் தலைவரை எதுக்கிட்டு போவாரா? அங்கேயும் ஒரு தன்மானம் இருக்குமே. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சீமான் அவர்கள் தொடர்ந்து தம்பி வரட்டும், நான் தம்பிக்கு நான் ஒரு தோளா நிற்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ சமீப காலமாக கொஞ்சமாக லாரி அடிச்சு தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தவர், உனக்கு எனக்கு தான் போர் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. அதாவது 8% வாக்கு வாங்கின ஒரு நாம் தமிழர் கட்சி தாவேக்கா தான் எங்களுக்கு போர் அப்படின்னு. திமுக போர் கிடையாது, அதிமுக பாஜக கிடையாது, ஏன் தாவேக்கா இப்போ? அதாவது தம்பியும் அண்ணனும் சேர்ந்து அரசியலை நகர்த்தி கொண்டு போவார்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது தம்பியாக தனிக்கடை போட்டதுனால அண்ணனுக்கும் வந்துருச்சு. என்னன்னா அவரை சீமான் அவர்கள் இருக்கிறதும் ஒரு இளைஞர் கூட்டம், விஜய்கிட்ட இருக்கிறதும் அந்த ஒரு இளைஞர் கூட்டம். அப்போ ஓட்டு ரெண்டா பிரியுது இல்லையா, அந்த கோபம் அவருக்கு இருக்குது. இப்போ விஜய் ரசிகராக இருக்கிறவர் நாம் தமிழர் இருந்திருப்பார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இப்போ விஜய் ரசிகராக இருக்கிறவர் கட்சி ஆரம்பித்து அங்கே போயிருப்பார்ல, அந்த பிளவு கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். ஓகே. அது அவருக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுக்குது. நம்மளை டார்கெட் பண்ணி நம்மளுடைய பங்கை பாதியை பிரிச்சுட்டு போகிறாப்பிள்ளையே அப்படின்னு போகுது. அதனால சொல்கிறார், ஒன்று லெஃப்ட்டில் நில்லு, இல்லை ரைட்டில் நில்லு, நடுவோட்டில் நிற்காத, லாரி அடித்து போடுவேன், ஒன்று சாம்பார் வை, இல்லாட்டி கருவாட்டு குழம்பு வை, கருவாட்டு சாம்பார் வைக்காத அப்படின்னு பல கதைகளை போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ தேர்தல் நெருங்க கொஞ்சம் வீரிய மாறார். மரணே சித்தாந்த கூட்டணியாக ரஷ்ய கூட்டமா ரெண்டுக்கும் தான் போட்டி. இப்போ லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமா அப்படின்னு அண்ணன் ரைமிங்கில் அடிச்சு பறக்கிறாரு, விசில் பறக்குது. இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள் வாங்கியிருக்கு. பல போராட்டங்கள், பல சிறைச்சாலைகள், பல வழக்குகள், பல்வேறு விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இருக்குது. அப்போ அவர் தன்னோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பிரிச்சுட்டு போகிறாரு விஜய் அப்படிங்கிறது அவருக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக பண்ணுறாரு. ரெண்டாவது, விஜய் அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் மட்டும் கிடையாது, விஜய் அரசியலை விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. விஜய் அரசியலில் கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு கத்திரிக்காயும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு சினிமா கவர்ச்சி, சினிமா புகழை மட்டும் நம்பி களத்திற்கு வந்திருக்கிறாரு. ஒரு பாட்டில் எப்படி முதலமைச்சராக படத்தில் ஆன மாதிரி ஒரே எலெக்ஷனில் முதலமைச்சர் ஆயிரலாம்னு நினச்சி வந்துருக்கிறார் விஜய். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய அரசியல் ஒரு அறகுறை அரசியல் தான், அது விமர்சனத்துக்கு உட்பட்டது தான். இல்லைப்பா, அது இவர் இன்னைக்கு ஊதி பெருசாக்குற மாதிரி இல்லையா? தாவேக்காவுடன் போறணும் போது அது விஜய்க்கு இன்னொரு பெரிய மைலேஜை கொடுத்துரும்ல. இல்லை, எல்லா கட்சியும் தானே விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க, நாம் தமிழர் மட்டும் விமர்சனம் பண்ணுறாங்க. சமூக அக்கறை உள்ள எல்லாருமே கட்சியை சேர்ந்தவளாக இருக்க வேண்டாம், பொதுவாக இருக்கிற எல்லாரும் விமர்சனம் தான் பண்ணுவாங்க. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் வீரியம் சொன்னீங்க. இவ்வளோ நாள் இந்த வீரியத்தை தாண்டி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீரியம் அதிகமாக இருக்கு. இல்லை அப்போ உடனே நம்ம ஒரு ஒரு துக்க வீட்டில் போய் அனுதாபம் விசாரிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம அதை கைனும் காதும் வச்சு பேசுறதில்ல. அவங்க ஆரம்பத்துலேருந்து இருக்குது. தேர்தல் நெருங்க போகுது, தேர்தல் நெருங்குறப்ப நம்ம சவுண்டு தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு ஏறி அடிக்கிறாரு. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த விஜய் தரப்புலேருந்து இது வரைக்கும் எதுவும் பேசலை. அவரை பற்றி தான் வண்டியாக திட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஜய் தரப்புலேருந்து குசுப்பேத்திரவன்ட்ட உம்மனும் கடுப்பேத்திரவன்ட்ட கம்முன்னு இருக்கிறாப்புல. அதனால் அந்த அரசியல் எடுபடாது. இல்லை, இப்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா,
பெரியாரை வந்து நீ கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட. நான் ஃபஸ்ட்டு உன்னை தம்பின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் நீ பெரியாரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அண்ணன் தம்பிக்குள்ள எந்த உறவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அதை தான் சொல்கிறாரு. ஆனால் இதை வந்து இன்னைக்கு புதுப்பிச்சு காட்டுற மாதிரி இல்லையா? இப்போ வந்துட்டு இளைஞர் பட்டாளம் அங்கே போகுது, ஒரு திரை கவர்ச்சிக்கு பின்னாடி போகிறாங்கன்றது வந்துட்டு இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல? இல்லை நீங்கள் ரசிகர்களாக இருந்துக்கிறாங்க. இப்போ அவர் தலைவராக ஒரு கட்சி தலைவராக ஆன பிறகு அதில் ஒரு சிறு பிரிவு வந்து அங்கே போகத்தான் செய்யும். விஜய் பிரிக்க போகிற ஓட்டு யார் அப்படின்னா எல்லா தரப்பு ஓட்டையும் தான் பிரிக்க போறாரு. அதிமுக ஓட்டு இருக்கு, திமுக ஓட்டு இருக்கு. அதாவது திமுக குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராக இருக்காரு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளராக இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதிமுக அவருக்கு பெரும்பாலும் சேதாரமாக போகிறது அதிமுக தான் இந்த தேர்தலில். ஏன்னா அதிமுகவுக்கு பெருசாக ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரோ ஒரு ஆளுமையோ அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்போ இளைஞர் கூட்டம்ங்கிறது அதிமுக சுத்தமாக கிடையாது. அப்போ அந்த ஓட்டை வந்து பெரும்பாலும் பிரிக்கிறது வந்து விஜய் பிரிப்பார், நாம் தமிழர் பிரிப்பாங்க. 2 கட்சியில் தாங்க இன்றைக்கி அதிகமாக இளைஞர்கள் போய் சேர்ற கட்சி 2 கட்சி தான் தமிழ்நாட்டில். அது ஓப்பனாக சொல்லலாம். நாம் தமிழர் டிவிக்கே தான் இளைஞர்கள் போய் சேர்றாங்க. ஒன்று அவருடைய சினிமா புகழை, சினிமா வெளிச்சத்தை நம்பி அந்த இதில் போய் சேர்றாங்க. ஒன்று இவருடைய பேச்சை கேட்டு போகிறாங்க. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இளைஞர்கள் கூட்டமாக போய் சேர்றாங்கன்னா ரொம்ப குறைவு தான். அது பெருசாக அவ்வளோ போய் அடித்து சேர்றது கிடையாது. இல்லை, இப்போ ஒரு கொள்கை மாறுதலா சார்? ஒரு காலத்தில் பெரியாருக்காக வந்துட்டு வீர வணக்க நாள் நடத்துகிறாரு, பெரியாரை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிறாரு. பெரியாரை பற்றி யாராவது தப்பாக பேசினா கட்சியிலேருந்து ஒன்று காரி உமிழ்வோம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தின சீமானவர்கள் திடீர்னு இப்போ வந்து பெரியார் மேலே எதிர்ப்பு. குறிப்பாக விஜயை பற்றி சொல்லும் போது நீ பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கிற, நான் உன்னை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத வராரு இல்லையா? இதுவே ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாமல் மாறி விஜய் சீமானுடைய இந்த இவ்வளோ கால அரசியலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நிலையான ஒரு நிலைப்பாடு கிடையாது. முதலில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பெரியாரிய மேடைகளில் பேசினவர், அப்புறம் சிவப்பு சட்டைகள் போட்டுக்கிட்டு கம்யூனிஸ்ட் மேடைகளில் பேசினவர், அப்புறம் நாம் தான் தமிழர்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இதில் சாதி மதங்கள் கிடையாதுங்கிறாரு. அப்புறம் அதுலேருந்து மாறி போய் முப்பாட்டன் முருகனுங்கிறாரு. இன்றைக்கி கடைசியில் வந்து இங்கே வந்து நிற்கிறார், சங்கி என்றால் நண்பன் வந்து நிற்கிறார். இவருடைய டிரான்ஸ்மிஷனை பாருங்கள், இது வரைக்கும் எதில் இருந்தானு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பெரியார் மேடைகளில் சேகவரா டிஷர்ட் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தவர் கருப்பு சிவப்பாகுது, சிகப்பு வந்து திருப்பி வந்து பச்சையாகுது, இன்றைக்கி பச்சை வந்து காவி ஆயிருமோ, காவி ஏற்கனவே ஆயிடுச்சு அப்படின்றதான் அவங்க இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சங்கி என்றால் நண்பன் அப்படிங்கிறார். இப்போ எந்த நிலையிலும் வந்து நிற்கிறார். அப்போ அவருடைய இந்த இதுபோல ட்ராவல்லையே வந்து இவ்வளோ நிலைப்பாடுகள் மாறி இருக்குது. அதனால தான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் யாரும் பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்க மாட்டாங்க. இல்லை, இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே பார்த்தா சில பேருக்கு பெரியாரை பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. வீர வணக்க நாள் நடத்துகிறாங்க, சில பேர் எதிர்க்கிறாங்க. இவர் வந்துட்டு விஜய் பேசுகிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்க மாதிரி பேசுகிறாரு. சம்டைம்ஸ் இவரே வந்துட்டு இப்போ அந்த போராட்டத்தில் போய் நிற்கும் போது ஆமாம் யாருமே பண்ணலை, என் தம்பியாவது பண்ணானே அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறாரு. அப்போ நமக்கு புரியவே இல்லைல்ல என்னதான் அவருடைய நிலைப்பாடு, என்னதான் யோசிச்சுட்டு இருக்கு. இல்லை, அவருடைய நிலைப்பாடு தன்னுடைய வாக்காளர்களை அங்கே எழுதிட்டு போகிறாரு விஜய். ஒரு விரக்தி வந்துருச்சு. தேர்தல் நெருங்க போது நமக்கு அந்த 8% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நாம் தமிழருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போச்சு. அந்த 8ல் குறைஞ்சிடக்கூடாதுன்றதான் பார்க்குறாரு. அப்போ குறைஞ்சதுன்னா அவருக்கு லாஸ்ட் தானே அது. அப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஓட்டை பிரிக்க போகிறார், நம்மளோட ஓட்டை தான் மெயினாக பிரிக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறார் அவர். அப்படி நினைக்கிறப்ப அது நெருங்கி போக தேர்தல் நெருங்கன்னா அவருக்கு கோபம் அதிகமாகுது. ஓகே சார், இந்த நேரத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவங்களோட இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. அரசியல் முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர். அவரோட இன்டர்வியூவில் முழுக்க விஜயை பற்றி அவ்வளோ தூரம் புகழாரம் சொல்லிட்டு பேசுகிறாரு. புகழாரம்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லாமல் நான் நடக்க போகிறத சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சொல்ல வர்றது என்னென்னா திமுக வர்சஸ் தாவேகா தான் வரப்போகுது அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்தில் வந்து நீண்ட காலம் அமைச்சரவை ஆலோசகராக படித்தவர், அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் வந்து பிஇ படித்த நபர், பண்ருட்டி தொகுதியில் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள ஒரு நபர், பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், தேமுதிகவினுடைய அவைத்தலைவராக இருந்தவர், தேமுதிகவில் அரசியல் டிராஃப்டை வந்து அவர் தான் வந்து ஃபார்ம் பண்ணவர். இப்படி ஒரு நீண்ட நிறைய அரசியல் வரலாறு உள்ள ஒரு நபர். சமீப காலமாக அவருக்கு என்ன ஆச்சு, விஜயை வந்து தலைவராக வருவாருங்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாடு இன்றைக்கி மாறி இருக்குது, தடுமாறி இருக்குங்கிற காட்டில் தடுமாறி இருக்குன்னு தான் பார்க்கணும். விஜய் ஒன்றும் களத்துக்கே வரல, ஒன்றும் ஒரு தேர்தலையும் சந்திக்கலை, ரெண்டாவது செயல்பாடுகளும் வீரியமாக இல்லை அப்படின்னு ஒரு நபரை வந்து ஒரு 50 வருடம் ஆண்ட கட்சி, இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி, கட்டமைப்பில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை அதோடு போட்டு பேசுகிறாருன்னா இவ்வளவு நீண்ட முதிர்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதி தன்னுடைய நிலையை தடுமாறி பேசுகிறாராங்கிற மாதிரி தான் சந்தேகம் வருது. ஓகே, இல்லை இப்போ அதிமுகவை ஒதுக்கி வச்சுட்டு பேசுகிறாரு, இபிஎஸ்ஸை பேசும்போதும் அப்படி தான் பேசுகிறாரு.
ஓபிஎஸ் நிலைப்பாடு இதுதானான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது, அது அவர் எடுக்கிற முடிவுன்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸும் விஜய் பக்கம் சாயமாக தான் பேசுகிறாரு. இந்த சமிக்கைகள் என்ன சொல்ல வருது? சமிக்கைகள் என்ன சொல்ல வருதுன்னா, இவருக்கு அதிமுகவில் எடப்பாடி தரப்பிலிருந்து இவருக்கு சரியான பிடிமானம் கிடையாது, அதிமுகவில் தொடர முடியாது, இவரால் திமுக போய் மற்ற கட்சியில் சேர முடியாது, வயோதிகம் ஒரு காரணமாச்சு. இவர் ஓபிஎஸ் அணியில் தான் இருக்கிறாரு. ஓபிஎஸ் நிலைப்பாடை தான் இவருடைய நிலைப்பாடாக அவர் பேசுகிறார். அப்போ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஓபிஎஸ்சியினுடைய நிலைப்பாட்டை தான், ஓபிஎஸ்சியினுடைய வாய்ஸை தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேசுகிறார். நம்ம இதை அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஓபிஎஸ்சியினுடைய பையன் ரவீந்திரநாத் வந்து தீவிரமான விஜய் ரசிகர். அவர் ஏற்கனவே கட்சியில் சேர்ந்ததாக கூட ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் இவர் கூப்பிட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதாக கூட ஒரு தகவல் இருக்குது. அப்போ தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து விஜய் கட்சியில் ஒரு பையன் சேருவார், வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அது. ஓபிஎஸோட பையன் சேர்ந்துருவார். ஆமாம், கண்டிப்பாக சேர்ந்துருப்பார். ஓபிஎஸும் கூட அதில் சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவைத்த கூட கட்சியில் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் முழுக்க பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய வாய்ஸுங்கிறது ஓபிஎஸ்சினுடைய வாய்ஸ் தான். இல்லை, இப்போ ஓபிஎஸ் வந்து நேரடியாக சொல்லலை, நான் வந்து தாவேகால சேர போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஆனால் அதுக்கான சமிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க. அது யாருக்கு கொடுக்குற செய்தி? ஒருவேளை எடப்பாடிக்கு வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்கிறாரா? தனக்குத்தானே சொல்லிக்கிற செய்தி தான். அவருக்கு சமீபத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்லாம் கெஞ்சி கூட பார்க்குறவங்களை கூப்பிடுங்க, நாங்கள் கூப்பிடலையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரை சந்திப்பதற்கு முதலில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது யாருக்கு? ஓபிஎஸ்க்கு. அப்புறம் திருப்பி அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம். அது யார் சொல்லி கேன்சல் பண்ண? யார் சொல்லியிருப்பா? எடுத்த பங்காளி தான், வேறு யார்? அந்த பங்காளி சொன்னதுனால அந்த தம்பி வந்து நான் வரமாட்டேன் இருப்பார். அதனால் அவர் கொடுத்த ப்ரோக்ராம் பிரைம் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட்டுங்கிறது அது ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லி நிறைய ப்ரோட்டோகால் இருக்குது வாங்குறதுக்கு. அப்படி வாங்கின அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. கேன்சல் பண்ணிட்டு இவரை போயிருக்கிறாருன்னா முழுக்க அதிமுகவை இவர் உள்ளே வந்துடவே கூடாது ஓபிஎஸ் அப்படிங்கிறதுல ஐபிஎஸ் ரொம்ப தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. ஓபிஎஸும் சசிகலாவும் வந்துடக்கூடாதுன்ற தெளிவான நிலைப்பாட்டில். டிடிவி தினகரன் தனியாக ஒரு அணியாக இருந்துக்குங்க. ஆமாம், நீங்கள் ஒரே வீட்டு தனி கொடுத்தல் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. அப்போ வந்து இவருக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்ஷன் இல்லை. இவர் பாஜக கூட நிற்க மாட்டார் இபிஎஸ், அங்கே பாஜகவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ். அப்போ தனித்து விடப்பட்டார். அப்போ வேறு போகிறதுக்கு வழியே கிடையாது, சீமான் ஏற்றுக்கிற முடியாது, ஒரு புதிய கட்சியாக இருக்குது, அங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியாவில் இருக்கிறார். அவர் பையன் அதுக்கு பின்னாடி பேக்கப்பாக இருக்கிறாரு, அதை நோக்கி அவர் போகிறார். ஓகே சார், ஓபிஎஸ் வந்து நேற்று கூட ஒரு பேட்டியில் பண்ருட்டி ராமச்சந்திரன் மென்ஷன் பண்ணி சொன்னார், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிற்கிறது, ஆக்சுவலி ஒரு பக்கம் அதிமுக போய் நிற்கிறது, பாஜக கிட்ட போய் நிற்கிறது, யாராவது சேர்த்துக்க மாட்டாங்களா, இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் என்னுடைய இதை கொடுத்துருங்க அப்படிங்கிறது. என்ன பாவம் பண்ணார்? அங்கே போய் நிற்கிறது, இங்கே போய் நிற்கிறதுனா பஸ் ஸ்டாண்டில் யாராவது பொண்ணுங்களை பார்க்க நிற்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, அது ஏன்னா ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அரசியலில் இவ்வளோ காலம் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதிமுகன்ற ஒரு பெருங்கட்சியோட விட்டு வர்றப்ப எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. முந்தியெல்லாம் அதிகபட்சமாக அவங்க வந்து பேர் மடக்கிற இடம் அந்த இடம் தான். அங்கே போய் நிற்கிறா, இங்கே போய் நிற்கிறா, உனக்கு ஒன்றும் அமையலையப்பா அப்படிம்பாங்க. அதே தான் அந்த கதை தான் இவர். எல்லா கதையும் அவருக்கு அதாவது சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. இப்போ திமுக கூட அவர் போக முடியாது, தொடர்ந்து எதிர்த்துட்டாரு, எதிர்கட்சியாக போச்சு. இபிஎஸ் சேர்க்க மாட்டேங்கிறாரு. இபிஎஸ் பாஜக சொல்கிறத இபிஎஸ் கேட்கக்கூடிய அளவுக்கு 2 பேர் மாறி அங்கே அங்கே பாஜகவுக்கும் போக முடியாது. அப்போ வேறு ஆப்ஷனு, வேறு வழியே இல்லாத ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான். தனிக்கட்சி ஆரம்பிச்சு இங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. தனிக்கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தனிக்கட்சி ஆரம்பிச்சால் இப்போ இருக்கிற தனிக்கட்சி மாதிரி தானே இருக்கிறாரு. ஆமாம், அது இருக்கிறது 10 பேர் தானே இருக்கிறாங்க. கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்ல. அதுக்கு வேணா ஒரு பேரை லெட்டர் பேரில் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு புரட்சி தலைவி எம்ஜிஆர் அம்மா அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேரை வச்சுக்கலாம். 2 பேர் வேறையும் சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாராவது விஜய் மாதிரியான ஆட்களோட கூட்டணி வச்சா அது அவருக்கு தான் பெரிய அசிங்கம். ஏன்னா தமிழ்நாட்டில் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர், பல முறை அமைச்சராக இருந்தவர், ஒரு மூத்த அரசியல்வாதி. விஜய் தலைவரை எடுத்துக்கிட்டு போவாரா? அங்கேயும் ஒரு தன்மானம் இருக்குமே. என்னுடைய தலைவன் விஜய் எடுத்துகிட்டு போகிறா? இல்லை, பண்ருட்டியே இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு, திமுக தாவேக்கான்னு சொல்கிறாரு. இல்லை, பண்ருட்டி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவர் திமுக எதிரான மனநிலை உள்ளவர். யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் திமுகவை எதிர்க்கிறாங்களோ அந்த கூட்டணியில் இருப்பார். பாமக கூட இருந்தார், தேமுதிக கூட இருந்தார். அப்போ திமுகவுக்கு யார் எதிர்க்கிறாங்களோ அங்கே போய் நிற்கிறது அவருடைய வாடிக்கை. அவர் தீவிர திமுக எதிர்ப்பாளர். அப்போ விஜய் நீ திமுகவை எதிர்க்கிறார் தீவிரமா, என்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்ட்டாரு அப்படிங்க அந்த பக்கத்துக்கு கண்ணை மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசினா பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.